கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கும் மகிமை உண்டாவதாக. வெல்கம் டு த வர்ஷிப் சர்வீஸ் ஆஃப் கிரேஸ் பாப்டிஸ்ட் சர்ச் கிரேஸ் வேலி ஒன்ஸ் அகெயின். கிரேஸ் பாப்டிஸ்ட் சபை கிரேஸ் வேலியுடைய ஆராதனைக்கு ஒரு முறை கூட யாவரையும் வருக என்று வரவேற்கிறோம். லெட்ஸ் சிங் சம் சாங்ஸ் இன் பிரைஸ் டு அவர் கிரேட் காட். கர்த்தருடைய மகிமைக்கென்று ஒரு சில பாடல்களை நாம் சேர்ந்து பாடுவோம். நன்கொள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த நன்கொள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தேவனே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தேவனே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும் நீரே, வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும் நீரே, வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதே பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே. உம்மை அல்லாதே பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே கர்த்தாவே உம்மை நன்றியோடும் உண்மையோடும் கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் பலத்திற்காய் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
கர்த்தாவே இயேசு கிறிஸ்து முகாந்திரம் பிதாவோடு சேர்வானுள்ள ஐக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே இந்த ஞாயிற்றுக்கிழமை அநேக இடங்களிலே கர்த்தாவை ஆராதித்து கொண்டு உண்மை தொழுது கொண்டு உண்மை உத்தமத்தோடு கூட ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தாவே நீர் அனுகிரகியும். கர்த்தாவே இந்த லாக்டவுன் டைமில் அநேகம் பிள்ளைகள் கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸ்னால் பாதித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க கர்த்தாவே. அதிலிருந்து நீர் விடுதலை தர வேண்டும். காரணம் நீரே கொண்டு வந்தீர், அதை நீரே மாற்ற முடியும். அது உமக்கு மாத்திரம்தான் ஆண்டவருடைய சித்தம் உண்டு. நீ சுத்தமாகும் என்று சொன்னது போல கர்த்தாவே நீர் சுத்தமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல் கர்த்தாவே இந்த சத்தியத்தை எல்லாம் கொடுக்குற தாசனுக்காய் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே அவர் பேசுகிறதான வசனங்கள் எல்லாம் எங்களுடைய இருதயத்திலே கர்த்தாவே தியானிக்கும்படியாகவும் அதுபடி நாங்கள் நடக்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல் எங்களுடைய சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அங்கங்கே கூடி ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க கர்த்தாவே. இந்த நேரத்திலும் கூட அவர்கள் கர்த்தாவை பாதுகாப்போடு கூட இருக்க நீர் உதவி செய்தலும் அவர்களை பாதுகாத்து கொள்ளும். அதுபோல் கர்த்தாவே இதற்காக அநேக பிரயாசப்பட்டு கர்த்தாவே இந்த மாதிரியான டைம்களிலே கர்த்தாவே அநேகம் பேர் பிரயாசத்தோடும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அமெரிக்க தேசத்தில் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கப்பட்டதான பாஸ்டர்ஸ் அதுபோல் அங்கே இருக்கப்பட்டதான விசுவாசிகள் கர்த்தாவே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி டைமில் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வேண்டியதான ஞானம் ஞானத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையும் பலமும் அவர்களுக்கு இருந்து கர்த்தாவே அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும். சகலத்தையும் உடைய கருத்து கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. தாய் தந்தை நீரே, ஆதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடானேசர். ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மகருக்கும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வேலையில் மீ நோக்கி துதிக்க கிருபை செய்த துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட நாங்கள் அனைவரும் அவரவர் வீடுகளிலே நாங்கள் உங்களுடைய செய்தியை கேட்கும்படியாக கிருபை செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட வரக்கூடிய உங்களுடைய செய்திக்காக கூட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அனைவரும் எங்களுடைய சொல் செயல் சிந்தனைகளிலே நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய செய்தியை கூர்ந்து கவனிக்க, உங்களுடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்க நீர் கிருபை தாருங்கள். அந்த செய்தியை கொடுக்கிற தாசனுக்காக கூட ஜெபிக்கிறோம். தாசனை இன்னும் அநேகமான காரியங்களையும் நீர் எடுத்து உபயோகப்படுத்துங்கள். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்கள். துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம். துதிக்க நமக்கு மேலாம் செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்புறமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையுடன் ஜெபங்களும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். Let's come back to our sermon this morning. நம்முடைய செய்திக்காக நம்ம கடந்து செல்வோம். Today's portion is Colossians chapter 1, 28 and 29. இன்றைக்கு கொலோசிய நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 28-29 வசனங்கள் தான் நம்ம பார்க்க போகிறது. The title for the sermon is The Goal of Christian Life, that is Maturity in Christ. கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடைவது என்றுதான். Simon and Schuster, in the First Things First, in that book, they made this statement. The problems in life come when we are sowing one thing and expecting to reap something entirely different. இந்த முதல் காரியங்கள் முதல்ல என்ற அந்த புத்தகத்தில் அந்த சைமன் என்ற நபரும் ஷூஸ்டர் என்ற நபரும் சேர்ந்து ஒரு காரியத்தை அங்கே எழுதினார். வாழ்க்கையில் பிரச்சனை என்று சொன்னால் நாம் எதை விதைக்க பார்க்கறது, ஆனால் அறுவடை பண்ணுவது விதைச்சதோட வித்தியாசமான ஒரு காரியத்தை அறுவடை பண்ணால் நாம் பார்த்தால் அது மிக கடினமான ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்று தான். ஸோ இட் இஸ் அ குட் டைம் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப், வாட் கைண்ட் ஆஃப் க்ராப் டஸ் காட் வாண்ட் யூ டு ரீப்? இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு கேள்வி நாம் எல்லாரும் நம்மிடத்தில் கேட்க வேண்டும். எப்பேற்பட்ட பயிர்கள் தேவன்
நம்மாலே அறுவடை செய்ய வேண்டும் என்ற கேள்வி. அண்ட் தென் வாட் டு ஐ நீட் டு சோ டு ரீப் த காட். அப்போது நான் இந்த அறுவடை செய்யும்படிக்கு எப்பேற்பட்ட காரியங்கள் எப்படி நான் இது விதைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நாம் கேட்க வேண்டும். As believers in Jesus Christ, we want to be good stewards of that time, talents and treasures that He has entrusted to us. ஒரு நல்ல கிறிஸ்துவன், இயேசு கிறிஸ்துவோட நல்ல ஒரு விசுவாசி என்ற முறையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த காலத்தை, தாளந்துகளை, நமக்கு கொடுத்த பொக்கிஷங்களை நாம் சரியான முறையில் அது பயன்படுத்த வேண்டும். We want to be fruitful. நாம் அதாவது கனி கொடுக்கிற நபர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஸோ தட் when we meet the Lord we will hear. நான் கர்த்தரை சந்திக்கும் பொழுது நாம் இதுதான் கேட்க போகிறது. ஏன்னா Matthew chapter 25, 21 to 23, well done, good and faithful slave or servant. மத்தாய் 25, 21 23 வரையுள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிற வண்ணமாக அது உண்மையும் உத்தமனுமாகிய தாசனே என்ற அழைப்பு நம்மளால் கேட்க முடியும். If I want to reap a fruitful life, நம்ம ஒரு பயனுள்ள வாழ்க்கை அறுவடை செய்யணும் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பதாக நித்தியத்தில் ஒரு பயனுள்ள வாழ்க்கை அறுவடை செய்யணும் என்று சொன்னால், then what I do need to be sowing in this life. இந்த வாழ்க்கையில் நான் எதை விதைக்கப் போகிறது என்ற கேள்வி நமக்கு இருக்க வேண்டும். In our text, Paul shares the purpose for which he worked hard, namely to present every person complete in Christ. பவுல் நம்ம பகுதியில் அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த நோக்கத்தை அவர் நமக்கு பகிர்ந்து கொண்டார். என்ன தெரியுமா? அவர் கடினமாக உழைத்தது எதுக்காக? அதாவது ஒவ்வொரு நபரும், அவர் சந்திக்கிற ஒவ்வொரு நபரும் கிறிஸ்துவுக்குள் பூர்ணராக இருக்கும்படியாக அவர் கடினமாக முதிர்ச்சியாக இருக்கும்படியாக அவர் கடினமாக உழைத்தார் என்று அவர் நமக்கு எடுத்து சொல்கிறார். அப்போது இங்கே பூர்ணம் என்ற வார்த்தை அது ரொம்ப வல்லமையார்ந்த ஒரு வார்த்தை. அது என்ன தெரியுமா? அது முதிர்ச்சி என்றது. முதிர்ச்சி என்ற வார்த்தையை காட்டிலும் கொஞ்சம் வல்லமையான ஒரு வார்த்தை. நாம் முதிர்ச்சி என்று சொன்னால் நாம் நினைக்கிறது மற்ற கிறிஸ்தவர்களோட, நமக்கு தெரிகிற மற்ற கிறிஸ்தவர்களோட நல்ல காரியங்கள் நான் செஞ்சால் நான் முதிர்ச்சி அடைந்தது என்று நம்புகிற ஒரு போலியான நம்பிக்கை நமக்கெல்லாம் உண்டு. But since Paul's elsewhere in 1 Corinthians 14:20 contrasts this word with the being infant or children. இந்த வார்த்தை பவுல் 1 கொரிந்தியர் 14:20 எல்லாம் இப்பேற்பட்ட நபர்களை குழந்தைகள், அதாவது கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று தான் அவர் அப்பேற்பட்ட நபர்களை அழைக்கிறது. ஸோ I think that mature is an adequate translation as long as we keep caution in mind. அதாவது நாம் எச்சரிக்கையோட இங்கே முதிர்ச்சி என்ற வார்த்தை நாம் இந்த பகுதியில் நாம் பயன்படுத்த வேண்டும். Now we all should aim at becoming mature in Christ. அதாவது வேதம் சொல்லுகிற வண்ணமாக நாம் கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடைந்த நபர்களாய் காணப்பட வேண்டும். And we should help others grow spiritually mature also. நாம் வளர்வது மட்டுமல்ல, மற்ற நபர்களையும் ஆவிக்குரிய நிலைமையில வளர அல்லது முதிர்ச்சி அடைய நாம் முயற்சி எடுக்க வேண்டும். How do we do that? எப்படி நாம் அது செய்ய முடியும்? Paul's answer is to present every person mature in Christ, proclaim him and work hard according to his power. இதுக்கு ஒரே ஒரு வழிதான். கிறிஸ்துவை கிறிஸ்துவுக்குள் எல்லா நபர்களையும் முதிர்ச்சியுள்ள நபர்களாய் மாற்றும்படிக்கு அவரை நாம் பிரசங்கிக்க வேண்டும், அவரை எடுத்து காட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய அந்த வல்லமை நமக்கு இருக்கிறதுனால கடினமாக நாம் அதுக்கு ஏற்றவண்ணமாக உழைக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது. ஸோ த கோல் இஸ் மெச்சூரிட்டி இன் கிரைஸ்ட். நம்மளுடைய நோக்கம் கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடைந்த நபர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி. ஸோ த மீன்ஸ் டு தட் கோல் இஸ் ப்ரொக்ளைமிங் கிரைஸ்ட். கிறிஸ்துவை பிரகடனம் செய்தல் தான் அதுக்கு ஏற்ற ஒரு வழி. அண்ட் ஒர்க்கிங் ஹார்ட் ஆஸ் வி டிபெண்ட் ஆன் இஸ் பவர். அவருடைய அந்த வல்லமையில சார்ந்து நாம் கடினமாக உழைக்க வேண்டும். First of all, our goal is to present every person mature in Christ. நம்மளுடைய நோக்கம் எல்லா நபர்களையும் அவர் முன்பதாக கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடைந்த நபர்களாக கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான். In verse 25, Paul talked about fulfilling the word of God. 25வது வசனத்திலே பவுல் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 28 elaborates on how he did this. 28ஆம் வசனத்திலே அவர் எப்படி இது செய்தார் என்று அவர் விளக்கி
எடுத்து சொல்லுகிறார். We proclaim him, admonishing every man and teaching every man with all wisdom. அதாவது எல்லா நபர்களையும் கற்றுக் கொடுத்து அவரை கண்டித்துணர்த்தி தான் தேவனை மற்ற நபர்கள் முன்னாடி நாம் பிரகடமாக்குவது. And with all wisdom so that we may present every man complete in Christ. அதாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த விவேகத்தின் அடிப்படையில், நம்ம பைபிளில் தமிழில் ஞானத்துடன் என்று சொல்லியிருக்கிறது. அது தப்பு. விவேகத்துடன், அதுதான் நமக்கு இல்லை. யாக்கோபு சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்கு யாருக்காவது விவேகம் கம்மியானால், ஆனால் நமக்கு விவேகம் இல்லை என்று தான் அதுக்கு அர்த்தம். நம்மளுடைய ஒவ்வொரு பேச்சும், நம்மளோட ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்தால் நமக்கு விவேகமே இல்லை என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அப்போது இந்த நாம் விவேகத்துடன் கிறிஸ்துவுக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் பூர்ணமான நபர்களை நாம் ப்ரெசன்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி, அப்போ இந்த அவருக்கு எடுத்து காட்டுவது என்ற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு பிதா ஃபாதர் கிவிங் அவே ஹிஸ் பிரைட், 2 Corinthians 11:2, 2 Corinthians 11:2 சொல்கிற மாதிரி ஒரு பிதா தன்னுடைய மகளை திருமணத்துக்காக அந்த மணமகனுக்கு கொடுப்பது என்றுதான். So Paul wanted to present the church as holy and blameless and beyond reproach to Christ as his bride at his second coming. Colossians 1:22, கொலோசியர் 1:22 பவுல் அவர் நிகழ்காலத்தில் செஞ்ச காரியம், அந்த கிறிஸ்துவனுடைய அந்த மணவாட்டியாகிய சபையை அவருடைய 2ஆம் வருகையில் அவர் என்ன தெரியுமா, அந்த மத்திய ஆகாசத்தில் வரும்பொழுது அவர் குற்றமற்ற நபர்களாய் காணப்பட வேண்டும் கிறிஸ்துவுக்குள். இதில் எல்லாம் வாட் டஸ் திஸ் என்டைல், இதில் என்ன அடங்கி இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். டு ப்ரெசன்ட் அதர்ஸ் மெச்சூர் இன் கிரைஸ்ட், யூ ஹவ் காட் டு பி க்ரோயிங் டு மெச்சூரிட்டி இன் ஹிம். மற்ற நபர்களை கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சியுள்ள நபர்களாய் நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சியுள்ள நபர்களாய் காணப்பட வேண்டும். டாக்டர் ஹவார்ட் ஹென்ரிக்ஸ் என்கிற ஒரு நபர் இவ்வாறு சொன்னார், யூ கேனாட் இம்பார்ட் வாட் யூ டு நாட் பொசஸ். மற்ற நபர்களுக்கு உங்களுக்கு இல்லாத ஒன்றை உங்களால் கொடுக்க முடியாது. அது உண்மைதானே? நமக்கு இல்லாத ஒரு காரியம் மற்ற நபர்களுக்கு நாம் எப்படி கொடுக்க முடியும்? நாம் நினைப்பது மற்ற நபர்கள், we think that the others should be like me and others should just comply with me. மற்ற நபர்கள் என்னை போல் இருக்க வேண்டும், மற்ற நபர்கள் என்னை போல் யோசிக்க வேண்டும், எனக்கு சாதகமாக பயன்பட வேண்டும். இதுதான் அந்த சுய இச்சை என்று சொல்லுவது. அதர்ஸ் ஆர் நாட் லைக் யூ. மற்ற நபர்கள் உங்களைப் போல அல்ல. வெதர் இட் இஸ் யுவர் ரிலேட்டிவ், whether it is your family, whether it is your friends or anyone, they're all different. So the best way for us to be mature in Christ, to learn how to cope up with others, not others cope up with us. How to cope up with others biblically. அதாவது உண்மையாக கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி என்று சொன்னால், மற்ற நபர்கள் என்னோடு சேர்ந்து வாழ்வதல்ல, மற்ற நபர்களோடு சேர்ந்து வேதத்தின் அடிப்படையில் நம்மால் எப்படி வாழ முடியும் என்ற அந்த புரிந்து கொள்ளுதல், அதிலிருந்து தான் நமக்கு விவேகம் கிடைக்கும். Now, the Lord wants all of his disciples to help in this cause of making and maturing disciples. அதாவது அடிக்கடி நம்ம சொல்லிக்கொண்டிருக்கிறதுன்னு தெரியுமா, கிறிஸ்துவை போல் ஆய்த்தீர்கிற சீஷர்களை உருவாக்கி அவரை முதிர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அது நம்மளுடைய வேலை தான். அவர் நம்மளை பார்த்து எந்த வழியில் போகும், how does other people look at us and what kind of path they will choose from our actions, attitude and our speech. நம்மளோட பேச்சு, நம்மளோட நடவடிக்கையிலிருந்து மற்ற நபர்கள் எப்படி நல்ல நேர வழிக்கு போகும். we got everything altogether wrong. அதாவது எல்லாமே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறதுன்னு தெரியுமா. we want others to just cope up with us and others to just go along with us, but the truth is we need to learn how to cope up with others, because you cannot change that individual. மற்ற நபர்களோடு எப்படி நாம் வாழ வேண்டும் வேதத்தின் அடிப்படையில், மற்றவர்களை நம்மளால் மாற்ற முடியாது. and if you try, you will be the greatest loser in this entire world. மற்ற நபர்களை மாற்ற நீங்கள் முயற்சி எடுத்தால் இந்த உலகத்தில் மிகவும் தோல்வி அடைந்த ஒரு நபராய் நீங்கள் காணப்படும். so we need to just think differently biblically. நாம் மற்ற நபர்களைப் போல அல்ல, நாம் வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும், வேதபூர்வமாக நாம் யோசிக்க சிந்திக்க வேண்டும்.
ஸோ that is the heart of the Great Commission in Matthew 28:19. மத்தாய் 28:19 நாம் பார்க்கிற அந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளையினுடைய இருதயம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? மேக் அண்ட் மெச்சூர் டிசைபிள்ஸ். ஹவு டு யூ டூ தேட்? அதாவது அந்த இதனுடைய இருதய செய்தி என்னவென்று சொன்னால், அந்த கட்டளை மிகப்பெரிய கட்டளை சபைக்கு கொடுத்ததில் கிறிஸ்துவை போல் ஆய்த்தீர்கிற சீஷர்களை உருவாக்கி முதிர்ச்சி அடை செய்வது. How can we do that unless I become mature in Christ? நான் கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடையாவிட்டால் மற்ற நபர்களை எப்படி நம்மளால் அது முடியும்? We think that always gospel goes to unbelievers, that is not related to us. It has to start from your family. You may have an unbelieving wife, or you may have an unbelieving husband, you may have unbelieving children. இது குடும்பத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டும், புறமே உள்ள நபர்கள் அல்ல. முதல்ல எருசலேமில், அப்புறம் யுதியாவில், டு த அட்டர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. முதல் எருசலேமில் ஸ்டார்ட் பண்ணணும். உன்னுடைய வீட்டில் நீ ஸ்டார்ட் பண்ண வேண்டும். உனக்கு அவிசுவாசியாக ஒரு மனைவி இருக்கலாம், அவிசுவாசியான ஒரு கணவன் இருக்கலாம், அவிசுவாசியாகிய பிள்ளைகள் இருக்கலாம். So don't you ever think that you have to preach the gospel to others if you don't do that to your family, your kith and kin. அதாவது உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் முதிர்ச்சி உள்ள ஒரு நபராய் உங்களால் உங்களை காட்ட முடியலை என்று சொன்னால் மற்ற நபர்களை உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. உங்களால் முடியாது, ஆனால் சொல்லி ஒரு பிரயோஜனம் இருக்காது. So, in 2 Timothy 2:2, Paul implicitly commands Timothy. திமோத்தியை பவுல் கண்டித்து ஒரு கட்டளை அவருக்கு கொடுக்குறார். 2 Timothy 2:2. The things which you have heard from me in the presence of many witnesses. ஏராளமான சாட்சிகள் முன்னாடி என்னிடத்தில் நீ கேட்ட காரியங்களில் entrust these to faithful men. இந்த காரியங்கள் ஏனோ தானோ என்று போகிற நபர்கள் இடத்துல நீ ஒப்பு வைக்காதே. And present this to faithful men. உண்மையான நபர்கள் இடத்துல நீ கொடுக்க வேண்டும், முதிர்ச்சியுள்ள நபர் இடத்துல நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. Who will be able to teach others also. மற்ற நபர்களை கற்றுக் கொடுக்க, கல்வி அளிக்க முடிகிற நபருக்கு நீ இது கொடு என்று. So Paul exhorted the churches where he ministered, be imitators of me. பவுல் எல்லா சபைகளிலேயும் அவர் போய் சொன்ன ஒரு காரியம் தெரியுமா? என்னை நீங்கள் என்ன தெரியுமா? பின்பற்ற வேண்டும். எப்படி? just as I also am of Christ. கிறிஸ்துவை நான் எப்படி பின்பற்றுவதோ அதே போல் நீங்களும் என்னை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். So do your speech, your action, your attitude tell others that you are actually following Christ. நீங்கள் உண்மையாக உங்களுடைய பேச்சு, நடவடிக்கை, உங்களுடைய தோற்றம் எல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு நபர் என்று மற்ற நபர்களால் புரிந்து கொள்ள முடியுமா என்ற கேள்வி நாம் கேட்க வேண்டும். You may be thinking that that's kind of intimidating. அது என்னை தாழ்த்தி கட்டுகிற மாதிரி இருக்கு என்று நீங்கள் சொல்லலாம். I don't feel adequate to help others to grow in Christ. மற்ற நபர்களை கிறிஸ்துவுக்குள் வளர வைக்க என்னால் முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம். I don't think I will ever be the point where I could tell others to be imitators of me as I am of Christ. அதாவது கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிற வண்ணமாக நீங்களும் என்னை பின்பற்ற வேண்டும் என்று என்னால் சொல்ல முடியாது என்று நீங்கள் சொல்லலாம். Well, I've got news for you. உங்களுக்கு ஒரு செய்தி இதான். If you got kids, they are learning from your example. உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் உங்களுடைய அந்த முன்னுதாரணத்தை பார்த்து தான் அவர்களும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. Now, you may be a good example to them of someone who is growing in Christ. மற்ற நபர்கள் நீங்கள் கிறிஸ்துவில் வளர்கிற நபர் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் நீங்கள் வைக்கலாம். பட் யூ மே பி a poor example. நீங்கள் ஒரு ஏழையான உதாரணமாக அல்லது முன்னுதாரணமாக காணப்படும். பட் யூ ஆர் an example. நீங்கள் நல்ல உதாரணமாக கெட்ட உதாரணமாக எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு முன்னுதாரணம் தான். As also, if you have been a Christian for a couple of months, you can impart the gospel that change your life to someone who doesn't know the Savior. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு 2 மாதமான ஒரு நபரா என்று சொன்னால், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டதோ அந்த வழியை குறித்து நீங்கள் மற்ற நபர்களுக்கு எடுத்து சொல்லலாம் தைரியமாக, தாராளமாக.
If you have been walking with the Lord for 10 years, you have got 10 years experience with the Lord that a new believer doesn't have. ஒரு புது விசுவாசிக்கு இல்லாத ஒரு அனுபவம் 10 வருஷம் நீங்கள் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடந்தால் அந்த 10 வருஷ அனுபவம் உங்களுக்கு இருக்கும். மற்ற நபர்களுக்கு புதுசாக பிறந்த கர்த்தருக்குள் பிறந்த ஒரு நபருக்கு இருக்காது. பட் to do that you have got to be growing mature in Christ yourself. அப்போது நீங்கள் என்ன தெரியுமா, கிறிஸ்துவுக்குள் நான் வளர்ந்து கொண்டிருக்கிற முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் என்று நீங்கள் வந்து மற்ற நபர்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டும். You got to be walking with the Lord each day. ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு சேர்ந்து நீங்கள் வந்து நடக்க வேண்டும். You cannot impart what you do not possess. உங்களுக்கு இல்லாத ஒரு காரியத்தை மற்ற நபர்களுக்கு உங்களால் கொடுக்க முடியாது. But what does maturity in Christ look like? கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடைவது என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? Maturity in Christ means developing Christ-like character and conduct. கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடைவது என்று சொன்னால் கிறிஸ்துவை போல் உள்ள சுபாவங்கள், அவர் எப்படி மற்ற நபர்களோடு நடந்தது, அதுதான் வந்து நாம் வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுக்க வேண்டும். To describe this, we could go through the entire Bible, cataloging all the character traits and behavior that are commanded and exemplified in the lives of godly saints. தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த சுபாவங்கள், அவர் கட்டளை நேரிட்டு அந்த கட்டளை கீழ்ப்படிந்து அவருடைய சுபாவங்களை வந்து நாம் வந்து ஒரு லிஸ்ட்டாக எடுக்க வேண்டும். பட் த சுப்ரீம் எக்ஸாம்பிள் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படி எடுத்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய முன்னுதாரணம் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். He said that two greatest commandments are to love God with all our heart, soul, mind and strength, to love your neighbor as we love ourselves. கர்த்தர் நமக்கு எடுத்து சொன்னேன்னு தெரியுமா, 2 மிகப்பெரிய கட்டளைகள் கொடுத்திருக்கிறது. அதாவது தேவனை வந்து நீ நேசிக்க வேண்டும், அவனுடைய முழு ஹிருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட, முழு வல்லமையோட. அது மட்டுமல்ல, நீ பிறனையும் நேசிக்க வேண்டும். உங்களை நீங்கள் எப்படி நேசிக்கிறதோ அதே போல் பிறனையும் நேசிக்க வேண்டும் என்று அங்கே வேதத்தில் சொல்லியிருக்கிறார். மார்க் சாப்டர் 12, 29-31. மார்க்கு 12ஆம் அதிகாரம் அதனுடைய 29-31 வசனங்கள். These are relational commands. இந்த கட்டளை வந்து ஒன்றுக்கொன்று உறவோடு இருக்கிற அந்த கட்டளைகள் தான். You can measure how mature in Christ you are by assessing your relationship with God and with others. நீங்கள் கர்த்தருக்குள் எவ்வளோ முதிர்ச்சி அடைந்திருக்கிறது என்று அது அளக்கிற ஒரு அளவுகோல் என்ன தெரியுமா? உங்களுடைய தேவனோடுள்ள உறவும் மற்ற நபர்களோடுள்ள உங்களுடைய உறவும் நீங்கள் வந்து சற்று சோதித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். Love for God is more than just a warm fuzzy feeling you may get when you sit in the church service or listening to a Christian music. தேவனோடுள்ள அன்பு என்று சொன்னால் அது கிறிஸ்துவ பாடல்களை கேட்பதும் சபையில் போய் இருக்கும் பொழுது ஒரு தெளிவற்ற உணர்வு நமக்கு கிடைப்பதும் அல்ல. Love for God, like love for any person, begins at a point in time when you enter a personal relationship with him. அது ஒரு கிறிஸ்தவன் தேவனோடுள்ள அன்பு மற்ற எந்த நபர்களோடும் இருக்கக்கூடிய ஒரு அன்பு, அது தெய்வீக அன்பு தான் நமக்கு இருக்க வேண்டும். அந்த அன்பு இருந்தால் என்ன தெரியுமா, அது ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளியில் வந்து துவங்கிவிடும். மற்ற நபர்களோடுள்ள உறவில் அது வந்து ஒருபோதும் வந்து அடங்காது. அது அதிகமாக வந்து அது சக்தி வாய்ந்து கொண்டிருக்கும். அனுதினம் வந்து தேவனை நாம் எப்படி நேசிக்கிறதோ அதே போல் வந்து மற்ற நபர்களை நேசிக்க வேண்டும். When we look at others, we see all kinds of negative aspects in others. Never thinking that what kind of a foolish person I am and a sinner I am, and I am trying to just judge others. You don't know what others are. அதாவது மற்ற நபர்களை நம்ம பார்த்து வந்து உங்களுக்கு தெரியாது, அவர் அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, இப்படி தான் அவருடைய சுபாவம் அப்படின்லாம் சொல்லும்போது உன்னுடைய சுபாவத்தை நீங்கள் கொஞ்சம் பாரு, எவ்வளோ முட்டாள்தனமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது கொஞ்சம் பாருங்கள். So what are you trying to do? You are just trying to judge others, not trying to make them mature in Christ, but you are judging them, saying that you are not up to my standard. அப்படி பார்க்கும் பொழுது நீ வந்து என்னுடைய அந்த நிலைமைக்கு வரவில்லை, நான் பரிசுத்தவான், என்னிலே தப்பொன்னும் கிடையாது, நான் இவ்வளோ செஞ்சேன், நான் அவ்வளோ செஞ்சேன் அப்படின்னு சொல்லி மற்ற நபர்களை நியாயம் தீர்க்க பார்க்குறேன். அதுக்கு வேதம் சரியான பதில் கொடுத்துருக்கு.
நீ எதுக்கு நியாயம் தீர்க்க தெரியுமா? நீ சரியல்ல என்று ஒரு சகோதரனை பார்த்து சொன்னால் சுயேட்சையினாலே, வேதத்திலிருந்து சுட்டி காட்டுது வேற. நீ சரியல்ல என்று சொன்னாலும் தெரியுமா, நீ எரி நரகத்துக்கு பாத்திரர் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அதனால தேவையில்லாமல் ஐயோ நான் ஒரு பாவி, இயேசு கிறிஸ்து உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொன்ன உடனே, when Jesus said to the disciples, one of you is going to just betray me, they did not just accuse one another, but the disciples rightly they asked a question, is it I, Lord? அவர் சரியாக சீஷர்கள் வந்து கிறிஸ்துவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டால், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நானோ கர்த்தாவே என்ற கேள்வி. மற்ற நபர்களை பார்த்து சிந்திக்கவே இல்லை. அப்போ கர்த்தரை புறக்கணிக்கிற, கர்த்தரை வந்து காட்டி கொடுக்குற ஒரு நபராய் வந்து என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது என்ற அந்த பயங்கரமான ஒரு நேரம் என் வாழ்க்கையில் வரக்கூடாது என்ற யோசனை தான் எல்லாரும் அந்த கேள்வி கேட்டது. யூதாவும் அந்த கேள்வி கேட்டிருக்கலாம். டோன்ட் எவர் திங்க் தட் யூ ஆர் த கிரேட்டஸ்ட் பர்சன் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு மேக் அண்ட் மெச்சூர் disciples of Jesus Christ, regardless of who they are. அதாவது கிறிஸ்துவை போல் ஆய்த்திற நபர்களை முதிர்ச்சி அடைய வைக்கணும்னு சொன்னால் மற்ற நபர்கள் மேலே வந்து குற்றம் சாட்டாதீர்கள், பழி சாட்டாதீர்கள், அவதூறு சொல்லாதீர்கள். How many times we hear God's word but still we don't understand what is love and how to exercise godly love. We talk about agape love, we know all the principles. நாம் வந்து எவ்வளோ தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொண்டாலும் அன்பை குறித்து ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது. தேவனை அந்த தெய்வீக அன்பு அகாப்பே, அந்த தெய்வீக அன்பை காட்ட நம்மளால் முடியாது. அன்பு என்ன தெரியுமா? எல்லா பாவத்தையும் பொறுக்கிறதும் மறைக்கிறதும். ஒருத்தன் வந்து தவறாக ஒன்று பேசினா உடனே அவனே வந்து அவன் அப்படி இல்லை இப்படி இல்லை அதெல்லாம் பேசினா வந்து நீ கிறிஸ்துவனே கிடையாது. முதிர்ச்சி அடைய. So if you want to teach others, you first be mature and then only you can just mature others. A 5-year-old cannot rear a child. அதாவது 5 வயதுள்ள ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தையை வந்து பராமரிக்க முடியாது. முதிர்ச்சி அடைந்த ஒரு நபருக்கு தான் குழந்தையை பெற்று அதை வந்து வளர்த்த முடியும், முதிர்ச்சி அடைய வைக்க முடியும். So think about that. That's why he sent his only son. But there is a problem when we just do all those things, it is our sin. நம்ம இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு பாவம் இருக்கிறது என்று மறக்கக்கூடாது. God is holy and cannot fellowship with anyone who are in their sins. பாவத்தில் இருக்கக்கூடிய நபரோடு தேவனுக்கு அவர் வந்து என்ன தெரியுமா ஐக்கியம் வைக்க முடியாது. So therefore God sent his son. அதனாலே அவருடைய குமாரனை நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பினார். Jesus Christ to pay the death penalty that we deserve for our sins. நம்மளுடைய பாவங்களுக்கு உரிமை உடையவர்களாய் காணப்படுகிற நம்மளுடைய பாவங்களை எடுத்து அந்த பாவத்தில் நம்மளை மீட்க வந்து தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக அனுப்பினார். Do you think that you are good to God? நீங்கள் வந்து தேவனோட நல்ல நபராய் காணப்பட்டதா? Like your relatives or like your friends, like your family, when they do something, you are just upset and you are out of control. How much God should hate you. உங்கள் உறவினர், உங்கள் குடும்பம், உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை சொல்லுகிறதோ செய்யும்பொழுது ஆண்டவரை குறித்து ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற தொடரை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை வெறுக்கிறோம்னு சொன்னால் அவ்வளோ பெரிய வெறுப்பும் கோபம் குரோதமும் நம்ம மேலே இருக்கும் இல்லையா? வாட் ஆர் வி லேர்னிங்? நாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறது? ஆர் வி ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் அவர் கிறிஸ்டியன் லவ் டு அதர்ஸ்? நம்மளுடைய கிறிஸ்துவ அன்பை மற்ற நபர்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்க முடியுமா? ஆர் ஆர் வி கண்ட்ரோல்டு பை தி ஆங்கர் ஆர் ஆர் வி கண்ட்ரோல்டு பை செல்ஃப் எக்ஸால்டேஷன்? சுய இச்சையில வந்து நம்மை உயர்த்தி மற்ற நபர்களை காட்டிலும் தேவனை காட்டிலும் உயர்த்தி கோபத்தில் வந்து நாம் வந்து செயல்படுகிற நபர்களோ என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். Romans 6:23 states, for the wages of sin is death, but the free gift of God is eternal life in Christ Jesus our Lord. ரோமர் 6:23 என்ன சொல்ல தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் ஒரு ஈவு நமக்கு கொடுத்துருக்காருன்னு தெரியுமா? நித்திய ஜீவன். அது ஃப்ரீயாக தான். நீ உழைச்சி சம்பாதிக்கிற அந்த சம்பளத்தில் நித்திய ஜீவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். அட் திஸ் பாயிண்ட் யூ புட் யுவர் ட்ரஸ்ட் இன் கிரைஸ்ட், யூ பிகின் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். இந்த நிமிஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது தேவனோடு ஒரு புதிய உறவில் நீங்கள் வந்து தொடங்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவிலே நீங்கள் வந்து சார்ந்து இருக்க வேண்டும். பட் லைக் ஆல் ரிலேஷன்ஷிப்ஸ் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் டுகெதர் இஃப் யூ வாண்ட் டு க்ரோ இன் தட் ரிலேஷன்ஷிப்.
தேவனோடுள்ள உறவு வந்து முற்றிலும் அதிகமாகி வரணும் என்று சொன்னால் அவனோடு நேரம் செலவிட வேண்டும். குடும்பத்தோடு உன்னுடைய தொடர்பு, உன்னுடைய உறவு வந்து நீடித்து வல்லமையாக நிற்கணும் என்று சொன்னால் நீ வந்து குடும்பத்தோடு நேரம் செலவிட வேண்டும். Likewise your relatives and your friends, everyone. You need to create a relationship. God came and made a relationship with us. தேவன் நம்மை தேடி வந்து நம்மோடு ஒரு உறவு வைத்தார். அவ்வளவா அன்பு கோரி. God so loved the world, not hating the world, but he loved the world and he came. And what are we doing? We are hating others to the core. தேவன் வந்து அவ்வளவா அன்பு கூறி அவருடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து வந்து எதுக்கோ பிதாவை அனுப்பியிருக்கு, அதை செஞ்சு முடிக்கலாம் அப்படி சொல்லலை. He also loved. God so loved the world because God is love. தேவன் அவ்வளவு அன்பு கூர்ந்து நம்மை நேசித்து இந்த உலகத்தில் வந்தார். Are we able to show that little bit of that love to our loved ones, our family, our children, our relatives, our friends and the unbelievers? If not, our life is a pathetic one. இந்த அன்பை வந்து நம் குடும்பத்தில், நம்மளுடைய உறவினர்களிடத்தில், நம்மளுடைய நண்பர்களிடத்தில், மற்ற நபர்களிடத்தில் நம்மளால் காட்ட முடியலை, ஒரு அம்சம் கூட நம்மளால் காட்ட முடியலைன்னு சொன்னால் நாம் அந்த கிறிஸ்தவன் என்று சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. Through God's word and through his indwelling Holy Spirit, he transforms your mind to conform to his will. தேவனுடைய வார்த்தையினால, நமக்கு உள்ள வாசமாயிருக்கிற பரிசுத்தாவியினால நம்மை வந்து உருமாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறார். தன்னுடைய சித்தத்துக்கு ஏற்ற வண்ணமாக நம்மை உருமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார். As Paul says in Romans 12:2, பவுல் ரோமர் 12ஆம் அதிகாரம் அதில் 2ஆம் வசனத்தில் சொல்கிற மாதிரி, and do not be conformed to this world. இந்த உலகத்துக்கு இணக்கமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடாது. But be transformed by the renewing of your mind. நீங்கள் என்ன தெரியுமா, அதாவது நீங்கள் வந்து உருமாற்றப்பட்ட புதுப்பித்தல் உள்ள ஒரு மனது கொண்ட ஒரு நபராய் காணப்பட வேண்டும். that you may prove what the will of God is. தேவனுடைய சித்தம் என்னவென்று மற்ற நபர்களுக்கு நீ எடுத்து காட்டும்படிக்கு இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு உருமாற்றம், உலகத்தோடு இணக்கமாய் வாழாமல் ஒரு உருமாற்றம் ஏற்பட்ட புதுப்பித்தல் ஏற்பட்ட ஒரு மனதுடன் வந்து தேவனுடைய சித்தத்தை வந்து நிரூபிக்க வேண்டும் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். that which is good and acceptable and perfect. இதுதான் வந்து நல்லதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் பூர்ணமானதும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது. வேற ஒன்றும் கிடையாது. Christ likeness at its core involves the transformation and renewing of your mind in conformity to God's word. தேவனுடைய வார்த்தையோடு சேர்ந்து அதுக்கு சார்ந்து நாம் நம்முடைய மனதை புதுப்பித்து ஒரு உருமாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கையை வந்து அதுதான் வந்து கிறிஸ்துவை போலுள்ள வாழ்க்கை என்று சொல்வது. Since all sin begins in mind, எல்லா பாவமும் நம்மளோட மனதில் தான் வந்து உருவாகிறது. ஸோ we have to defeat it that own level. அங்கே வந்து நாம் வந்து அதை வந்து வேரோட அழிக்க வேண்டும். In Psalms 119:11 states that, 119 சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிற மாதிரி, your word have I treasured in my heart that I may not sin against you. உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன் வசனத்தை என் இருதயத்திலே நான் சங்கிரகித்து வைத்தேன் என்று சொல்லி. So the moment when you are upset, don't talk, don't speak. நீங்கள் வந்து அதிர்ச்சி நேரிடுற ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் பேசக்கூடாது. when you are angry, don't speak. கோபம் வருகிற நேரத்தில் வந்து பேசாதீர்கள். when you are having all kinds of feelings, உங்களை உணர்ச்சி வசப்பட்டு இருக்கும் பொழுது நீங்கள் பேசாதீர்கள். and we all do that foolish things. That is not Christ likeness. So the root sin is just about every other sin that you have got to battle on the thought level is pride. அந்த செருக்கு நமக்கு இருக்கு. அந்த இடத்திலிருந்து அந்த சிந்தனையோடு அது வந்து நம்ம எடுத்து அதை வந்து அழிக்க வேண்டும். God is opposed to the proud. செருக்குள்ள நபர்கள் செருக்க இடத்துல தேவன் வந்து என்ன தெரியுமா, அவர் வந்து எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி. and but gives grace to humble. பணிவானவனுக்கு அவன் கிருபையை கொடுக்கும் என்று 1 பேதுரு 5:5, 1 Peter 5:5. செல்ஃபிஷ்னஸ், தன்னலம், ஆங்கர், கோபம், ஜலசி, பொறாமை, கிரீட், பேராசை, லஸ்ட், மாம்ச இச்சை and many other sins stem from exalting self above God and others. மற்ற நபர்களுக்கு மேலேயும் கர்த்தருக்கு மேலேயும் தேவனுக்கு மேலேயும் நம்மை உயர்த்தினால தான் இந்த பாவங்கள் எல்லாம் வருவது. contrary to the 2 commandments. 2 கட்டளை, தேவனை நேசிக்க வேண்டும், உன்னை போல் பிறனை நேசிக்க வேண்டும். இந்த கட்டளைக்கு விரோதமாக தான் நாம் வந்து செயல்படுவது. Now there is a book and it says
If you want to be like Jesus, he described himself as in Matthew 11:29. மத்தாய் 11:29 கிறிஸ்துவை போல் ஆக வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து செஞ்சது என்ன என்று அங்கே சொல்லியிருக்கிறது. ஜென்டில் அண்ட் ஹம்பிள் இன் ஹார்ட். சாந்த குணமுடன் தாழ்ந்த ஒரு இருதயமுடன் நாம் இருக்க வேண்டும். We need to learn how to do that. அது எப்படி நாம் செயல்பாடு முறையில் கொண்டு வர வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து, from God's word. God also grows Christ-like character and conduct in us by refining us through trials. கிறிஸ்துவை போலுள்ள அந்த சுபாவம் நமக்குள் வரணும் என்று சொன்னால் என்ன, தேவன் நம்மை அந்த சோதனைகளினால, கடினமான சோதனைகளினால அவரை நம்மை சோதித்து பார்ப்பார். ஜேம்ஸ் சாப்டர் 1:2-4, யாக்கோபு 1:2-4 வரையுள்ள வசனங்களில், கன்சிடர் இட் ஆல் ஜாய் மை பிரதரன், நீங்கள் எல்லாம் என்ன தெரியுமா, மகிழ்ச்சியாக எண்ணிக்கொள்ளுங்கள் சகோதரர்களே, when you encounter various trials, பல்வேறு சோதனைகள் நேரிடும் பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது சோதனை வரும் பொழுது? சோதனை என்று சொன்னால் அரசாங்கத்திலிருந்து வருவதோ, அரசியல் பார்ட்டியிலிருந்து வருவதோ, மற்ற நபர்களிடத்தில் வருவதல்ல. உன் குடும்பத்திலிருந்தே உனக்கு ஒரு சோதனை வரும் பொழுது நீ எப்படி செயல்படுவது? ஆர் யூ கன்சிடரிங் இட் ஜாய்? ஹவ் யூ சால்வ் தட் ப்ராப்ளம்? எப்படி அந்த பிரச்சனை அதாவது மகிழ்ச்சியாக இருக்குமா? குடும்பத்திலிருந்து ஒரு சோதனை வந்தால், நண்பர்களிடத்திலிருந்து ஒரு சோதனை வந்தால், உன் பிள்ளைகளிடத்திலிருந்து, மனைவியிடத்திலிருந்து, கணவனிடத்திலிருந்து, உறவினரிடத்திலிருந்து ஒரு சோதனை வந்தால் அது மகிழ்ச்சியாக எண்ணுமா? இல்லை பெருமையோட, பொறாமையோட, சுய உயர்வோட இகழ்த்தி மற்ற நபர்களை பேசுமா? சற்று யோசித்து பாருங்கள். Just think about it. Knowing that the testing of your faith produces endurance. அதாவது நீங்கள் இந்த சோதனையில் கடந்து போகும்பொழுது உங்களுடைய விசுவாசம், உறுதியான நம்பிக்கை உழைப்பாற்றல் உங்களுக்கு கொண்டு வரும், என்டியூரன்ஸ் கொண்டு வரும் என்று அது எடுத்து சொல்லியிருக்கு. And let endurance have its perfect result. அந்த உழைப்பாற்றல் உங்களுக்கு பூர்ணமான ஒரு விளைவை கொடுக்கட்டும். So that you may be perfect and complete, lacking in nothing. ஒன்றிலையும் குறைவில்லாத நபர்களாய் பூர்ணமான நபர்களாய் இருக்கும்படிக்கு நீங்கள் செயல்பட முடியுமா என்ற கேள்வி நீங்கள் கேட்க வேண்டும். Psalm 119:67, சங்கீதம் 119:67 வசனம் என்ன சொல்ல தெரியுமா? Before I was afflicted, I went astray, but now I keep your word. அதாவது உபதிரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் நான், ஆனால் இப்பொழுது உன் வார்த்தையை நாடுகிறேன் என்று சொல்லி. உபதிரவப்படுவதற்கு முன் வழி தப்பினேன். Before I was persecuted or before I was afflicted, I was just going in wrong direction. உபதிரவம் இல்லாத நேரத்தில் நான் தவறான வழியிலே வழி தப்பி நடந்தேன். But when I was afflicted, now I keep your word. இப்பொழுது உபதிரவம் நேரிட்ட பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? உமது வார்த்தையை நாடுகிறேன் என்று சொல்லி. So, does the trials in your life make you to just run to God's word or to just wander away by your own desires? இச்சைகளோட நீங்கள் சுற்றி உலாவி கொண்டு நடக்கிற நபர்களாய் காணப்படுகிறதோ? Another helpful summary of Christ-like character and conduct is the fruit of the Spirit. ஆவியின் கனி கிறிஸ்துவை போல் ஒரு நபர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அங்கே காட்டுகிறது. Galatians 5:22-23, கலாத்தியர் 5:22-23 வசனங்கள். But the fruit of the Spirit is love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, self-control. Against such things there is no law. So, if you are having this character, no law can punish you. இந்த சுபாவ விசேஷங்கள், குணங்கள் உங்களில் இருந்தால் ஒரு நியாயமும் உங்களை நியாயம் விதிக்காது, உங்களை கண்டிக்காது. என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடித்த பொறுமை, தயவு, நன்மை, உண்மை, சாந்த குணம், இச்சையடக்கம், கடுமையின்மை. கடுமையுற்றதல்ல, கடுமையில்லாத ஒரு வாழ்க்கை. மற்ற நபர்கள் நமக்கு விரோதமாக பேசினாலும், நம்ம எதிர்த்து நின்றாலும் சமாதானமா இந்த கிறிஸ்துவனுடைய அந்த சுபாவம், ஆவியின் கனி நமக்குள் இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கும் நீ முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கணும் என்று சொல்லி அது பிரயோஜனம் கிடையாது. மற்ற நபர்களை கற்றுக் கொடுக்க உனக்கு என்ன இல்லை? தகுதி இல்லாத ஒரு நபர். ஸோ ஐ ரெக்கமெண்ட் யூ டு கமிட் தோஸ் வேர்சஸ் இன்டு யுவர் மெமரி. இந்த வசனம் இந்த வசனங்கள் நான் படித்த வசனங்கள் நீங்கள் மனப்பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இஃப் தே ஆர் இன் யுவர் மைண்ட், இது உங்களுடைய மனதில் இல்லை என்று சொன்னால் யூ ஆர் நாட் லைக்லி டு ஒர்க் ஆன் எக்ஸ்பிரஸிங் தம் இன் யுவர் பிஹேவியர். இந்த வசனங்கள் உன்னுடைய மனதில் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய சுபாவத்தில் அது ஒருபோதும் எடுத்துக்காட்டா. வி ஆர் வெரி குட் இன் டீச்சிங் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியின் கனி என்ன என்று கற்றுக் கொடுப்பதில் நம்ம பெரிய வல்லுநராய் காணப்படலாம். பட் ஒர்க்கிங் தட் அவுட் இன் அவர் லைஃப் வி மிசரபிளி ஃபெயில். தென் வி நீட் டு ஜஸ்ட் திங்க் அவர் செல்ஸ். ஈச் ஆஃப் தோஸ் 9 qualities has a relational dimension. இந்த 9 குணவிசேஷங்களும் அதுக்கெல்லாம் ஒரு தொடர்பு இருக்குது. எனக்கு இது மட்டும்தான் இருக்குது, அது இல்லை.
எனக்கு வந்து அன்பில்லை ஆனால் வந்து சமாதானம் இருக்குது, எனக்கு வந்து நீடித்த பொறுமை இல்லை, எனக்கு வந்து இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தால் 9 இருக்கணும். இதுதான் வந்து கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடைவது என்று நாம் சொல்வது. ஸோ இது தொடர்பு சார்ந்த ஒரு பரிமாணம் இதுக்குண்டு இந்த 9 காரியங்களிலும். இஃப் யூ வயலேட் தம், நீங்கள் இதில் ஏதாவது மீறுதல் பண்ணால் யூ வில் டேமேஜ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். மற்ற நபர்களோடு உங்களுடைய உறவு வந்து அற்று போயிடும். ஸோ த நியூ டெஸ்டமெண்ட் இஸ் ஃபில்ட் வித் அதர் லிஸ்ட் ஆஃப் காட்லி கேரக்டர் குவாலிட்டிஸ். புதிய ஏற்பாடில் வந்து தேவனுடைய சுபாவ குணவிசேஷங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏராளமான லிஸ்ட்டே அங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எஃபேஷியன்ஸ் 4:25-32, எஃபேசியர் 4:25-32 வசனங்கள். புட் அசைட் லையிங் அண்ட் ஸ்பீக் ட்ரூத். நீங்கள் வந்து பொய் சொல்வதை விட்டு உண்மையை பேச வேண்டும். நாட் டு சின் வித் ஆங்கர். கோபத்தினாலே வந்து நீங்கள் பாவம் செய்யாதீர்கள். டு ஸ்டாப் ஸ்டீலிங் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். நீங்கள் வந்து திருடக்கூடாது, ஆனால் உழைத்து சம்பாதிக்க வேண்டும். டு யூஸ் அவர் டங் டு பில்ட் அப். மற்ற நபர்களை வந்து கட்டி உயர்த்தும்படிக்காக நாம் நம்முடைய நாவை பயன்படுத்த வேண்டும். நாட் டு டயர் இட் டவுன். அது வந்து அழித்து போடுவதற்கு அல்ல. டு கிளீன் அவுட் ஆல் பிட்டர்னஸ். எல்லா கசப்புகளும் வந்து நாம் வந்து சுத்திகரிக்க வேண்டும். wrath குரோதம், ஆங்கர் கோபம், எல்லிங் கத்தி பேசுவதல், அண்ட் ஸ்லாண்டர் அவதூறு சொல்வதல், along with all malice அதாவது பகைமை நாம் விட்டுவிட வேண்டும். And Ephesians 4:32, எஃபேசியர் 4:32, be kind to one another. ஒருவருக்கொருவர் அன்பாய் நடங்கள், தயவுள்ள நபராய் நடங்கள் என்று சொன்னால், நீங்கள் வந்து இந்த நபர் உன்னுடைய நண்பரிடத்தில் மட்டும்தான் இப்படி அன்பாய் நடக்கணும், உன்னுடைய தகப்பன் இடத்துல மட்டும்தான் அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும், மனைவியின் இடத்துல, கணவன் இடத்துல, குழந்தைகள் இடத்துல, எல்லா பெற்றோர் இடத்துல, நண்பர்கள் இடத்துல, உறவினர் இடத்துல எல்லாம் வந்து ஒருவருக்கொருவர் தயவுள்ள நபராய், டெண்டர் ஹார்ட்டட், அதாவது கனிந்த இதயமுடைய நபராய் இருக்க வேண்டும். forgiving each other, ஒருவருக்கொருவர் மன்னித்து, just as God in Christ also has forgiven you. கர்த்தருடைய பாவங்களை மன்னித்தது போல் அவர்கள் எத்தனை பாவம் எனக்கு விரோதம் செஞ்சாலும் நீ என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். ஆனால் மன்னிக்க முடியாது. I cannot just forget and forgive them. That is not Christian spirit. That is the spirit from the lake of fire. எரி நரகத்திலிருந்து வருகிற ஒரு ஆவிதான் அது. எனக்கு அது என்னால் வந்து அவரை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொன்னால், எரி நரகத்திலிருந்து வருகிற ஒரு சுபாவம் தான் அது. பாதாளத்திலிருந்து வருகிற சுபாவம் கர்த்தருடைய சுபாவம், ஆவியினுடைய சுபாவம் கிடையாது. So you begin to put God's word into your heart or mind and learn to obey it. You will steadily be transformed into the image of Christ. தேவனுடைய வார்த்தையை உன் ஹிருதயத்தில் வைத்து அதை கற்றுக்கொண்டு மனதில் வந்து நீ கீழ்ப்படிந்து இருந்தால் நீ வந்து இயேசு கிறிஸ்துவை போல் ஒரு மாற்றம் செய்கிற நபராய் மாறும். You will grow toward maturity in him. கர்த்தருக்குள் வந்து முதிர்ச்சியுள்ள நபராய் நீ காணப்படும். While you will never arrive until you see Jesus Christ. அதாவது இதெல்லாம் கிறிஸ்து வரும்போது தான் பூர்ணமாக அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். You should be making progress. அப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் வந்து வித்தியாசங்கள் இருக்கும். 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி செஞ்ச அதே வந்து முட்டாள்தனம் நீ ஒருபோதும் செய்யாது. டு ஹெல்ப் அதர்ஸ் க்ரோ இன் கிரைஸ்ட். மற்ற நபர்களை கிறிஸ்துவில் முதிர்ச்சி அடைய வைக்கணும் என்று சொன்னால் யூ டோன்ட் ஹாவ் டு பி பர்ஃபெக்ட். நீங்கள் வந்து பூர்ணமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் யூ டூ நீட் டு பி வாக்கிங் இன் த ஸ்பிரிட். ஆவியிலே நீங்கள் நடக்க வேண்டும். க்ரோயிங் டு மெச்சூரிட்டி இன் ஹிம். கிறிஸ்துவில் நீங்கள் வந்து முதிர்ச்சி அடைகிற நபர்களாய் காணப்பட வேண்டும். அசூமிங் தட்ஸ் திஸ் ட்ரூ. How do you help others grow in maturity in Christ? மற்ற நபர்களை எப்படி வந்து நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சியுள்ள நபர்களாய் மாற்றும். Secondly, to present every person mature in Christ, we proclaim him. அதாவது மற்ற நபர்களை வந்து கிறிஸ்துவுக்குள் வந்து முதிர்ச்சி அடைகிற நபர்களாக நாம் வைக்கணும் என்று சொன்னால் அவரை வந்து நாம் வந்து பிரகடமாய் மற்ற நபர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். Some of you may be thinking the word proclaim sound like a preaching stuff. I am not a preacher. ஒரு சில நபர்கள் சொல்லும், ஐயோ இது வந்து இந்த பிரகடமாக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு பிரசங்கியராக இருக்க வேண்டும், என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது. Proclaiming Christ is not just a job for pastors or full-time Christian workers, but for all God's people. இது போதகர்களுக்கு மட்டுமோ அல்லது வந்து ஊழியத்துக்கு என்று அந்த ஊழியத்தில் வந்து ஈடுபடுகிற நபர்களுக்கு உள்ளதில்லை. ரட்சிக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவர்களும் உள்ள ஒரு வேலை தான். There is a place for trained men who devote themselves to preach God's word. 1 Timothy 5:17, 1 Timothy 5:17 நாம் பார்க்கணுமாக, அதாவது பயிற்சி அளிக்கப்பட்ட அல்லது பயிற்சி கிடைத்த நபர்கள் வந்து தேவனுடைய வார்த்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுறது உண்டு. But it is also true that every believer is a priest with a ministry to fulfill, and Christ should be the center of all a ministry because he is what every person needs. எல்லா நபர்களும் கிறிஸ்து தான் வேணும். அதனால ஒவ்வொரு விசுவாசிகளும் அவர் என்ன தெரியுமா, அவர் வந்து ஆசாரியராக இருக்கிறதுனால, ராஜரீக ஆசாரியராக இருக்கிறதுனால இந்த ஊழியம் எல்லாருக்கும் பொருந்தினது. ஓகே, ப்ரொக்ளைம் மீன்ஸ் டு அனௌன்ஸ் அஸ் அ ஹெரால்ட் ஆர் மெசஞ்சர்.
அதாவது அரசன் வந்து ஒரு காரியம் வந்து ராஜ்யத்தை தெரிவிக்கணும் என்று சொன்னால் அவன் அதில் ஒரு ஹெரால்டு, ஒரு நபரை வந்து அதை வந்து வைத்து அந்த நபர் வந்து அரசனுடைய செய்தியை கொண்டு செல்லும். இந்த நபருடைய செய்தி அல்ல, அரசனுடைய செய்தி. ஸோ when we talk to people, we should be speaking God's word to them, not that what we think it is right for our conscience. நம்மளுடைய மனசாட்சிக்கு ஏற்ற காரியமெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது தேவனுடைய வார்த்தையில் என்ன சொல்லுவது அதுதான் வந்து நாம் வந்து அவருக்கு எடுத்து சொல்லணும். ஸோ ப்ரொக்ளைமிங் கிரைஸ்ட் மீன்ஸ் தட் வி டு நாட் ப்ரொக்ளைம் ஹியூமன் விஸ்டம். மனுஷிகமான ஒரு விவேகம் நமக்கெல்லாம் உண்டு, மனுஷிகமான ஒரு விவேகம் நமக்கு உண்டு. அந்த விவேகத்தின் அடிப்படையில் அல்ல, இது வந்து என்ன தெரியுமா, தெய்வீக விவேகம். தேவன் கொடுக்குற விவேகத்தில் தான் வந்து நாம் செய்ய வேண்டும். மனுஷிகமான விவேகத்தில் வந்து இயேசு கிறிஸ்து வந்திருந்தால் எல்லாரையும் கொண்டு போட்டிருக்கும் ஒரே நிமிஷத்தில். பட் அவர் வந்து தெய்வீக விவேகத்தில் அவர் வந்து செயல்பட்டார். Our message centers on the person and work of Jesus Christ as revealed in Old and New Testament. பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுலையும் செஞ்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள அந்த செய்தியில் தான் வந்து அது மையமாய் காணப்படுகிறது. We should never veer from this message. இந்த செய்தியிலிருந்து ஒருபோதும் நம்ம வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம சாயக்கூடாது. or supplement it. அதுக்கு இந்த செய்திக்கு பதிலாக இன்னொன்று நம்ம வைக்கக்கூடாது. or mix up with the worldly wisdom. உலகத்தின் விவேகத்தை வந்து இதில் வந்து நாம் உட்படுத்தக்கூடாது. Proclaiming Christ means that we do proclaim God's wisdom centered on person and work of Christ. மற்ற நபர்களை வந்து கிறிஸ்துவை வந்து நாம் வந்து பிரகடமாக்குவது என்று சொன்னால் அது என்ன தெரியுமா, தேவனுடைய விவேகத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய செய்கைகளும் செயல்களும் வந்து மையமாய் காணப்பட வேண்டும். ஸோ த சோல் சோர்ஸ் ஆஃப் காட்ஸ் விஸ்டம் இஸ் இஸ் வேர்ட். தேவனுடைய விவேகம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை தான், which reveals Jesus Christ to us. அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து வெளிப்படுத்துவது. In Christ we all have the need for life and godliness. கிறிஸ்துவில் வந்து நமக்கு தேவையான, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதும் தெய்வீகத்துக்கு தேவையான எல்லா காரியங்களும் ஒன்று என்று ரெண்டு பேதரில் நமக்கு எடுத்து சொல்கிறது. God's word is adequate to equip us for every good work. எல்லா நல்ல கிரியைகளுக்கும் தேவனுடைய வார்த்தை நம்மை வந்து பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒன்றாய் காணப்படுகிறது. Proclaiming Christ requires both admonishing and teaching every person. எல்லா இந்த கிறிஸ்துவை வந்து பிரகடமாக்குவது என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து புத்திமதியை சொல்லி எல்லாருக்கும் வந்து கிறிஸ்துவை குறித்துள்ள கல்வி நாம் அளிக்க வேண்டும். Paul emphasized every man. எல்லா நபர்களும் அப்படி சொல்லும் பொழுது ஒரு சில நபர்கள் மட்டுமல்ல, எல்லா நபர்களும். Probably he was countering the false teachers. அதாவது தவறான உபதேசத்தை கொண்டு நடக்கிற நபர்களை அவர் வந்து சுட்டி காட்டியிருக்கலாம். வார்னிங் or correcting someone who is in sin or in error. தவறான பாதையில் நடக்கக்கூடிய நபர்களை வந்து வேதத்தின் அடிப்படையில் தான் வந்து நாம் வந்து எடுத்து அவருக்கு வந்து கண்டித்துணர்த்த வேண்டும். டீச்சிங் இஸ் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் இம்பார்ட்டிங் ட்ரூத். கல்வி என்று சொன்னால் வந்து என்ன தெரியுமா, உண்மையை வந்து எடுத்து கொடுக்குற ஒரு காரியம். Thus our goal is to present every person mature in Christ. நம்மளுடைய நோக்கம் என்ன, எல்லா நபர்களையும் கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சியுள்ள நபர்களாய் வந்து நாம் வைக்க வேண்டும். Thirdly, to present everyone mature in Christ, we must work hard as we rely on His power working in us. நம்மில் கிரியை செய்கிறார் அவருடைய வல்லமையிலே சார்ந்து நாம் கடினமாய் உழைக்க வேண்டும், முதிர்ச்சி அடைய வைக்கணும் என்று சொன்னார். In verse 29, for this purpose I also labor. இது நான் வந்து கடினமாய் உழைக்கிறேன் என்று அவர் எடுத்து சொல்கிறார். ஸ்ட்ரைவிங், முயற்சி எடுக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அவருடைய வல்லமையினால நான் உழைத்து முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. ஸோ people tend to go either extreme. அதாவது மனிதர்கள் வந்து ஒரு தீவிரமான ஒரு நிலைக்கு, இந்த நிலை அல்லது அந்த நிலைக்கு போகும். அந்த நேரத்தில் தேவன் செய்யட்டும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுகிற நபர்கள் உண்டு. On the other hand, you have people who burn out because they are laboring and striving but not according to God's power working in and through them. ஒரு சில நபர்கள் வந்து ஐயோ நான் வந்து சோர்ந்து போச்சு, சலிச்சு போச்சு, கர்த்தருக்காக உழைத்து நான் சோர்ந்து போச்சு என்று சொல்லுகிற நபர்கள் உண்டு. காரணம் தெரியுமா, அவருடைய வல்லமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமையில் இல்லை. அங்கே தான் பிரச்சனை. ஸோ ஒர்க்கிங் ஹார்ட் in the Lord's work does not mean that it's wrong to take time off. கர்த்தருக்காக உழைப்பது என்று சொன்னால் வந்து நீ குடும்பமாக வந்து ஒரு டூர் போகிறதுல அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது. ஃபார் ஈவன் காட் ரெஸ்டட் ஆஃப்டர் 6 days ஆஃப் கிரியேஷன். 6 நாள் வந்து சிருஷ்டித்ததுக்கு அப்புறம் தேவனே வந்து இளைப்பாறுதலுக்கு அவர் தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி. ஐ டோன்ட் பிலீவ் யூ ஆர் அண்டர் த சபத் லாஸ். நான் வந்து அந்த சாபத்தில் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் கீழே அல்ல. But I do think that there is an important principle that we are neglecting to our harm. Work hard for the Lord, but take time also to rest. கர்த்தருக்காக நாம் வந்து வேலை செய்ய வேண்டும், ஆனால் இளைப்பாறுதலுக்கும் நேரம்
கണ്ടെத்த வேண்டும். 24 மணி நேரம் நான் கர்த்தருக்குன்னு சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. In the early 19th century, Charles Simon encouraged a young man he discipled to go into missions. 19ஆம் நூற்றாண்டில் சார்ல்ஸ் சைமன் என்று சொல்லுகிற ஒரு நபர் ஒரு இளைஞனை அவரை ஒரு ஊழியக்காரன், ஒரு மிஷனரியாக பயிற்சி கொடுத்து அவரை அனுப்பினார். ஹென்ரி மார்டின் came to India and then to Persia. ஹென்ரி மார்டின் என்ற நபர் தான் அவர் இந்தியாவுக்கு வந்தது, அதுக்கப்புறம் பெர்ஷியா நாட்டிலையும் கடந்து சென்றது. where he died of tuberculosis at the age of 31. அங்கே அவங்களுக்கு இந்த டியூபர்குலோசிஸ் அந்த நோய் 31 வயசில் அவர் இறந்து போச்சு. திஸ் வாஸ் இன் த டேஸ் பிஃபோர் ஃபோட்டோகிராஃபி. அன்றைக்கி ஃபோட்டோகிராஃபிலாம் கிடையாது. பட் சம்மன் பெயிண்டட் a portrait of Martin before he died and it was sent back to Simon. அப்போது இவர் மரிப்பதற்கு முன்னமே இவருடைய ஒரு படம் வரைந்து இவரை அனுப்பின அந்த சைமன் என்ற நபருக்கு இந்த படத்தை அனுப்பி கொடுத்தார். he was shocked at Martin's appearance, gaunt appearance. அவர் இந்த மார்ட்டினுடைய எலும்பு கூட இருக்கிற அந்த தோற்றத்தை பார்த்து அவர் அதிர்ச்சி உள்ள நபராய் காணப்பட்டார். சைமன் hung the portrait over the mantle in his study. அவருடைய கல்வி அறையில் இந்த படத்தை அவர் தொங்க விட்டார். he said whenever he looked at it, it said to him. அந்த படத்தை எப்போவாவது பார்க்கும் பொழுது அந்த படம் இவனிடத்தில் பேசினான். எப்படி? be in earnest, don't trifle. அதாவது நீ ஊக்கமாயிரு, ஒருபோதும் அற்பமாயிருக்காதே. ஊக்கமாயிரு, ஒருபோதும் அற்பமாயிருக்காதே. and Simon added, I will not trifle. நான் ஒருபோதும் அற்பமாய் இருக்காது என்று அவர் சொன்னார். could it be that you are trifling? நீங்கள் ஒரு வேளை அற்பமாய் எண்ணிக்கொண்டு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிற நபராக இருக்கலாம். இன் யூ வாக் வித் கிரைஸ்ட் ஆர் இன் இஸ் ஒர்க், அவருடைய ஊழியத்திலேயோ அவரோடு சேர்ந்து நடப்பதிலேயோ நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிற நபராக இருக்கலாம். மேக் இட் யுவர் எய்ம் டுடே வாண்ட் டு க்ரோ இன் கிரைஸ்ட் அண்ட் ஹெல்ப் சம்மன் எல்ஸ் டு க்ரோ இன் ஹிம். மற்ற நபர்களை ஒரு கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சியடைய நபர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் முதலாவதாக முதிர்ச்சி அடைய வேண்டும். இட் இஸ் ஹார்ட் ஒர்க். அது கடினமான ஒரு உழைப்பு தான். பட் இட் நெவர் பி இன் வெயின் இன் த லார்ட். கர்த்தருக்குள்ள வீணாக போகாத ஒரு ஊழிய வேலை தான் அது. May the Lord help you to make and mature disciples by being matured before making others mature. மற்ற நபர்களை கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடைகிற நபராய் நீங்கள் காணப்படட்டும். முதலாவதாக நீங்கள் முதிர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற நபர்களை முதிர்ச்சி அடைய வைக்கும். When people look at your speech, when people look at your attitude, when people look at your walk, will they understand Christ or Satan? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பேச்சு, வார்த்தை, நடவடிக்கை, உங்களுடைய தோற்றம் எல்லாம் பார்க்கும் பொழுது மற்ற நபர்களுக்கு உங்களில் கிறிஸ்துவை பார்க்க முடியுமா? May the Lord help you to understand this and behave properly. கர்த்தர் உங்களுக்கு இது புரிந்து கொள்ள கொடுத்து வேகத்துடன் நடக்க ஆண்டவர் கிருபை தரட்டும். May the name of the Lord be glorified. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും എന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും കൃപാനിധേ. അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും
കേകിടും കൃപാനിധേ യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോ യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോ സ്തുതി നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും എന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും എന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ സത്യദൈവത്തിൻ ഏകപുത്രനായി നിന്നെ വിശ്വസിക്കുന്നു ഞാൻ സത്യദൈവത്തിൻ ഏകപുത്രനായി നിന്നെ വിശ്വസിക്കുന്നു ഞാൻ വരും കാലമൊക്കെയും നിൻ കൃപ വരങ്ങൾ ചൊരിയുകയെങ്കിൽ വരും കാലമൊക്കെയും നിൻ കൃപ വരങ്ങൾ ചൊരിയുകയെങ്കിൽ നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ എന്റെ ആയുസിൻ ദിനമൊക്കെയും നിന്റെ സേവ ചെയ്തിടുവാൻ എന്റെ ആയുസിൻ ദിനമൊക്കെയും നിന്റെ സേവ ചെയ്തിടുവാൻ എന്നിൽ നിൻ സ്വഭാവം പകരണമേ ഹരനേ മഹാദയയാ എന്നിൽ നിൻ സ്വഭാവം പകരണമേ ഹരനേ മഹാദയയാ നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ
Let's pray. Eternal God, our loving Heavenly Father, we are so thankful for this wonderful day that you have given to us. Lord, help us to examine our lives in the light of what we heard. Help us to deal with the problems in an amicable way with a love that we love for you, and help us to have that same love for others. And if we say that if we love you and we do not love our brothers and sisters, we are liars according to your word. Help us to deal with wisdom. Head knowledge is not enough. Lord, help us to apply the knowledge that we have in appropriate situation, Lord. That is wisdom. And we ask you to give us wisdom and help us to mature, make and mature disciples, and help us to be matured in you. Then in turn, help us to do that. And there are a lot of times we just try to make and mature others, but we don't just think about that. Forgive us, Lord, and thank you for challenging our hearts, and help us to be a transformed individual by learning your word, by obeying your word, by practicing your word. In Jesus' name we pray. Amen. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனுடைய கிருபைகள், பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். Gana